राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। राधे कृष्णा जय बोलो वंशी वट महारासस्थली की जय। वंशी वंशीधरा कन्हैया वंशिயை தரிக்கக்கூடியவன் வம்சீதரன் முரளியை தரிக்கக்கூடியவன் முரளீதரன். So, வம்சி முரளி வேணு இதெல்லாம் புல்லாங்குழலின் பெயர்கள். கிருஷ்ணன் கிட்ட 3 விதமான புல்லாங்குழல் பிரத்யேகமா உண்டு. வேணு முரளி வம்சி. அதுல வேணு ரொம்ப சின்னது, 6 அங்குலம் நீளம், 6 inches. 1 inch அப்படின்றது 2.5 சென்டிமீட்டர் ரஃபா கணக்கு பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு வேணு, அதுல 6 ஹோல் இருக்கும். 6 இன்ச்சு நீளம், 6 தொலைகள் இருக்கும். அடுத்தது முரளி. முக்காவாசி இந்த வேணு எதுக்குன்னா அப்படி அழகா விசில் அடிச்சு சிங்கம் மாடுகளுக்கு அதெல்லாம். அதெல்லாம் வேணு கோபாலன் அப்படின்னு சொல்லுவோம். மாடு மேய்க்கும்போது முக்காவாசி வேணு வச்சு கை தூண்டுதான். அது விதமான பகவானோட சங்கேத சவுண்ட்ஸ் உண்டு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் உண்டு. வேணு 6 அங்குலம், இன்ச்சுன்னா அங்குலம், 6 அங்குலம் 6 தொலைகளோடு. முரளி 18 அங்குலம் 18 inches. சரியா? அதுல 4 தொலைகள் கடைசியில இருக்குமா. ஓகேவா? அது ரொம்ப விசேஷமா இருக்குமா முரளி. வம்சி அப்படின்றது 15 அங்குலம் 15 inches லாங். ஓகேவா? 9 தொலைகள் இருக்கும். ஓகேவா? ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் எந்தெந்த காலத்துல. அதாவது அந்த வம்சியிலேயே பெரிய வம்சிலாம் உண்டு. லாங்கர் வம்சி, அப்புறம் மகானந்தா, நிறைய பெயர்களோட உண்டு. சரியா? பகவானுடைய திருநாமங்கள்ல வம்சீதரனும் ஒண்ணு. வேணு முரளி வம்சி. வம்சி வட் வட் வட விருட்சம், வட பத்ர சாயி, ஆல் இலை கண்ணன், ஆலிலை கண்ணன். சரியா? அப்படி இந்த கண்ணன் இப்ப என்ன பண்ணா, கோபிகைகள் கோபிகைகளை கூப்பிடுறதுக்கு அழகாக பகவான் வேணுகானம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. காலம் ஜகௌ. ஸோ கலம் ஜகௌ, மதுரமாக கானம் செய்ய, அது வேணுகானமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நம்புவேன். வேணுகோபாலன் அப்படின்றோம். நிஷம் யகீதாம் ததனங்கவர்தனம் ரஜஸ்திரியः கிருஷ்ண கிரஹீத மானசாः ஆஜக்முஹு அன்யோன்யம் அலக்ஷிதோத்யமாः சயத்ர காந்தோ ஜவலோல குண்டலாஹ. இதுல ராச பஞ்சாத்தியாயி அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பிச்சா கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். 29 33 வரைக்கும் ராச பஞ்ச அத்தியாயி. 5 அத்தியாயங்கள்ல இந்த ராசலீலை வர்ணிக்கப்படுவதனாலே ராச பஞ்சாத்தியாயி, ராச பஞ்ச அத்தியாயி அப்படின்னு சொல்லுவா. 2 கேள்வி. முந்தானதில
இந்த ரூப கோஸ்வாமி தன் கையினாலே செதுக்கின மூர்த்தி, அதுதான் ராதா தாமோதரன். சரியா? தாமோதரன் அர்த்தம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்கேன், சொல்லுங்களேன் பார்க்கலாம். நல்லா இருக்கு இல்லையா? டெய்லி உங்களோட கான்வர்ஸ் பண்றதுக்கும் நீங்க அதை கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்றதுக்கும் கிருஷ்ண விஷயமா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம நேரடியாக பார்க்கலைனாலும் கூட வாட்ஸ்அப் மூலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் விருத்தி ஆயிண்டுதானே இருக்கு. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்ற மாதிரி கண்ணனோட சம்பந்தம் நமக்கு இப்படியாக வாய்க்கிறது. கண்ணனுடைய அந்த அழகான கானத்தை கேட்ட கிருஷ்ண கிரகீதமான சாகாம், கிருஷ்ணனால கவரப்பட்ட மனசுடைய அந்த கோகுலாஸ்திரிகள், கிருஷ்ணன் யாரெல்லாம் கிருஷ்ணனை பர்த்தாவா அடையணும்னு பிரார்த்திச்சிருந்தாலோ அந்த கோபிகைகள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாம அவாவா வேகத்துல ஓடி வராளம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை வீர்காளிதோர் அற்புதம் கேளீர். பெரியாழ்வார் சொல்ல கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனர். இந்த கண்டுபிடிக்க பார்க்கலாம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்காள். நாவலம் தீவுன்னு பேர் நமக்கு. ஜம்பு தீபம் நாவலம், நாவலம் தீவினில் வாழ், நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்காள். நாவலம் தீவினில் வாழ். கண்டுபிடிங்க. பெரியாழ்வார் திருமொழி சொல்லிட்டேன். எத்தனாவது திருமொழி, எத்தனாவது பத்து, எத்தனாவது பாசுரம்? அவர் அப்படிதான் சொல்ல. கயிறு இளம் கொங்கை குதுகளிக்க உடல் உள்ள விழுந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரேன். துஹந்த்யோ அபியயுகு காஞ்சிதோகம் ஹித்வா சமுத்சுகாஹ பயோதிஷ்யித்ய சம்யாம். ரொம்ப அழகா சம்யாம் சம்யாவம் அனுத்வாஸ்யபராயயுஹு. நிறைய பேர் பாடு கறந்துட்டு சில மாடு கறந்துட்டு சில ஸ்திரீகள்லாம் பால் கறப்பதை விட்டுட்டு வந்துட்டா. சில பேர் அடுப்புல பால் கஞ்சி எல்லாம் வச்சிருந்தா அதை இறக்கி வைக்காம வந்துட்டா. சில பேர் அன்னம்லாம் பரிமாறிட்டு இருந்தா, குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா, கணவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா, அதெல்லாம் விட்டுட்டார்கள். சில பேர் ஆகாரம் சாப்பிட்டு இருந்தா, சில பேர் அந்த ஆகாரத்தை விட்டா. சில பேர் சந்தனம் பூசிட்டு இருந்தா, அறகுறையா ஓடி வந்தா. சில பேர் குளிச்சுட்டு இருந்தா, அப்படியே வந்தா. சில பேர் கண்ணுக்கு மைத்திட்டு இருந்தா, அப்படியே வந்தார்கள். சில பேர் வஸ்திரத்தையும் ஆபரணத்தையும் மாற்றி மாற்றி விரிச்சுண்டு கிருஷ்ணனிடத்துல வந்தா. கிருஷ்ணாந்திகம் யயுஹு, அதாவது கிருஷ்ணன் கூப்பிடுறான்னா அந்த க்ஷணம் அப்படி வந்துடணும். அவன் நினைச்சுட்டான்னா அவனுடைய அந்த சங்கேதம், அந்த ஒரு there is a call அப்படின்னு இல்லையா, அவனுடைய ஒரு அந்த ஒரு வா அப்படின்னு கூப்பிடுற, அடி வாடி அப்படின்னு கூப்பிட்டா சொன்னாலே வராங்க அப்படின்னா உடனே அந்த க்ஷணம் ஓடி வரணுமா. அந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய மனசில் லயப்படும். அவன் கூப்பிடுறதுன்னு தெரியணும். கூப்பிட்டோன்னா சகல அதை விட்டுட்டு ஓடி வரவத்துக்கான மனோபலமும் இருக்கணும், தைரியம் இருக்கணும், நம்பிக்கை. சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே கிருஷ்ணன் டெய்லிலாம் கூப்பிடல. பாட்டுக்கு டெய்லி தன் கடமைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அந்த சரத்ராசியில் அவன் கூப்பிட்டான், ஓடி வந்தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாவது கிடைக்கும், கிடைக்கும் பொழுது உபயோகப்படுத்திக்கணும். மற்ற நாள்லாம் காத்தும் இருக்கணும், கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எந்த பாவத்துல வேணாலும் இருக்கலாம். கண்ணன் கூப்பிடுவான், அவன் கூப்பிடும் பொழுது அதற்கு வரணும். இந்த கோபிகளை பத்தி ஏன் இவ்வளவுன்னு சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவனுடைய முக்கியமான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணன் கூப்பிட்டான் அப்படின்னு சக்கலத்தை அப்படி போட்டு அப்படி போயிட்டான். இந்த க்ஷணம் உங்களுக்கு கிருஷ்ணன் கூப்பிடுறான், வா வைகுண்டம் போகலாம் அப்படின்னா டக்குன்னு அப்படியே கிளம்பிடணும். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளை இன்னும் செட்டில் ஆகலை, எல்லாம் காரணமே சொல்லப்படாது. ஒரு பிருந்தாவனம் மீரா அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறா இல்லையா. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்களா கற்பனையில போகக்கூடாது. அவன் கூப்பிடுறது கேட்கும், புரியும், அதன் பிறகுதான். அப்ப சில பேரெல்லாம் தடுக்கிற ஆளாம். தா வாரியமானாக பதிபிஹி பித்ருபிஹி பிராத்ருபிஹி பந்துபிஹி கோவிந்தா அபகிருதாத்மானோ ந நிவர்த்தந்தே மோகிதாக.
அவர்கள் வந்து பதி, அப்புறம் அப்பா, சகோதரர்கள், பந்துக்கள் எல்லாரும் நிறைய பேர் தடுக்கிறாளாம். ஆனாலும் கிருஷ்ணனிடத்துல அந்த பாவம் வந்துடுத்து, அந்த ராசத்துக்கு ஆசை வந்துடுத்து, அந்த மோகம் வந்துடுத்து. அவன் தான் மதன் மோகன், அப்ப கோபி மோகன் அவன் தானே. அதனால திரும்பல எல்லாத்தையும் மீறி ஓடி வராளாம். அதுல சில கோபிகள் அடைச்சி வச்சுட்டாளாம். அந்தர்கிருஹகதாக காசித் கோப்யோ அலப்த விநிர்கமாக கிருஷ்ணம் தத்பாவனயா யுக்தா தத்யுர்மீலிதலோச்சனாக. சில கோபிகள் வீட்டில் அடப்பட்டுட்டாலாம். கண்களை மூடிக்கொண்டு அப்படியே மனசுக்குள்ள கண்ணனையே தியானம் பண்ணாலாம். அப்ப அந்த கிருஷ்ண தியானத்துல துஸ்ஸஹ பிரேஷ்ட விரஹ தீவ்ரதா தீவ்ரதாபதுதா சுபாஹ. அப்ப தியான பிராப்த அச்சுதஸ்லேஷ நிர்வத்யா க்ஷீண மங்களாஹ தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்யாபி சங்கதாஹ ஜஹுர்குணமயம் தேகம் சத்ய பிரீக்ஷணபந்தனாஹ. பொறுக்க முடியாத கிருஷ்ண பிரிவு, அந்த உக்ரத்துல, அந்த உக்ரமான தாபத்துல பாப கர்மங்கள்லாம் போயிடுத்தான். துஸ்ஸஹ பிரேஷ்ட, துஸ்ஸஹ சகிக்க முடியாத, விரக தீவிர தாபது, அவ்வளவு அழகா அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் தாங்க முடியாத தாபம். அதுல இந்த கிருஷ்ண தாபத்துல தாபங்கள் நசிஞ்சதான். அப்ப தியான பிராப்த அச்சுதாஸ்லேஷ நிவத்தியாக. அப்ப கிருஷ்ண தியானத்தினால அவள் அடைஞ்சுட்டா இல்லையா? அப்ப அப்படியே கிருஷ்ணன் வந்து அவளை ஆலிங்கனம் பண்ணிண்டானா. அப்ப அவ்வளவு அழகா அந்த புண்ணியமும் போயிடுதான். பாபம் தாபத்திலே பாபம் போச்சு. கிருஷ்ண ஆலிங்கன பரமானந்தத்திலே புண்ணியம் நஷ்டமாயிடுது. க்ஷீண மங்களாஹ தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்யாபி சங்கதாஹ. அப்ப அவர்கள் என்னாச்சுன்னா பாபம் புண்ணியம் ரெண்டும் போயிடுத்து. கிருஷ்ணன் வந்து ஜார புருஷன், கள்ளக்காதலன்ற அந்த மாதிரி ஒரு நினைப்புல நல்ல சரீர சுகம் தரக்கூடியவன் நினைச்சாலும் கூட அது கிருஷ்ணனிடத்திலே அவர்களுடைய மனசானது லயப்பட்டதுனால கண்ணனே அவர் கண்ணனிடத்துல அவர்கள் வச்சிருந்த காதல் உலகத்தை யாருக்கும் புரியல தெரியல. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் இதெல்லாம் கேடுகட்டவர்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட இவர்களுடைய மனசானது கண்ணன்ற பரமாத்மாவத்தில் லயப்பட்டதுனால பாபம் புண்ணியம் ரெண்டும் நசிஞ்சு போனதுனால அழகாக முக்குண சம்பந்தமான தேகத்தை விட்டார்கள். அது ஜார புருஷன் சுகபிரம்மம் சொல்லல, உலகம் கேட்குமே அதனாலே உலகத்திற்காக சொன்னார். பரீட்சத்தை பிடிச்சுட்டான். என்ன இது பைத்தியகார்த்தனமா இருக்கு? கிருஷ்ண விது பரம் காந்தம் நசு பிரம்மதயா முனே. கிருஷ்ணன் போயும் போயும் ஒரு நல்ல கள்ளக்காரன் நினைச்சா பரமாத்மான்னு தெரியலையா? கிருஷ்ணனுடைய ரூபத்து லாவண்யத்திலையும் அழகுலையும் அவனுடைய சேஷ்டைகளையும் மயங்கின ஆளுக்கு எப்படி சம்சாரத்தின் முடிவான சரீரத்தை விட முடிஞ்சது? இது எப்படி நடந்தது? எனக்கு புரியலையே, அது எப்படி? அப்ப சுகபிரம்மம் சொல்றார், உக்தம் புரஸ்தாதே புரஸ்தாத் ஏதத் தே சைத்யஹ சித்திம் யதாகதக த்விஷன்னபி ரிஷிகேஷம் கிமுதாத் அதோக்ஷஜ பிரியஹ. கிமுத அதோக்ஷஜ பிரியஹ. கிருஷ்ணனிடத்துல துவேஷம் பாராட்டின்னு இருந்த அந்த சிசுபாலன் எப்படி முன்னாள் சாயுஜத்தை அடைஞ்சான்னு உனக்கு நான் சொன்னேன் இல்லையா? கிருஷ்ணனிடத்துல விரோதம் பாராட்டிட்டு இருந்தவனே நல்ல கதி அடைஞ்சான். அப்ப கிருஷ்ணனிடத்துல காதல் வைத்தவர்கள், காமம் வைத்தவர்கள், அவர்கள் சத்கதி அடையணும்ன்றத சொல்லணுமா? நானு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ குழந்தை. பகவானுடைய எல்லா அவதாரமும் மனுஷால க்ஷேமத்துக்காகத்தான். அப்ப சொல்றார்,
காமம் क्रोधம் பயம் ஸ்நேகம் ஐக்கியம் சௌஹிருதமேவ ச நித்யம் ஹரோ விதததோ யாந்தி தன்மயதாம் ஹிதே. கோபிகைகள் போல காமத்தையோ, சிசுபாலன் போல வெறுப்பையோ, கம்சனை போல பயத்தையோ, யசோத போல ஸ்நேகத்தையோ, பாண்டவர்கள் போல சம்பந்தத்தையோ, நாரதாதிகள் போல பக்தியையோ யார் ஹரியினிடத்துல விடாம பண்றாளோ அவர்கள் பகவானுடையதான மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு. சரியா? அவர் சொல்றார், மேலும் சொல்றார் நம்ம சுகபிரம்ம மகர்ஷி, அப்ப பகவானிடத்துல இந்த விஷயங்கள்லாம் சாதாரண விஷயம். கிருஷ்ணனால மரங்கள் எல்லாமே சத்கதி அடையிறது அப்படின்னு சொல்றார். எவ்வளவு விசேஷம் பார்த்தா, அது தியானம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, புரியட்டு. சரியா? ஸோ இதெல்லாம் நடக்கிறது. இப்ப இந்த கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணா இல்லையா? வேணுகானம் பண்ண உடனே கோபிகைகள்லாம் வந்துட்டாலாம். நேர எங்கடா? தா திருஷ்டுவாந்தி கமாயா தாம் திருஷ்டுவா அழகாக அந்திகம் ஆயாதாக தா திருஷ்டுவாந்திகமாயாதா பகவான் விரஜயோஷிதக அவகத்வததாம் ஸ்ரேஷ்டௌ வாசக பேஷைர் விமோஹயன். அப்ப தன் பக்கத்துல வந்த கோபிகள்லாம் வந்தவொடனே கிருஷ்ணன் அழகாக அவர்களிடத்துல பேசினானாம். இது எல்லாம் நடந்தது எங்க? வம்சி வட். இதுக்கு முன்னாடி கோபிகள் வந்ததெல்லாம் அவாவா ஊரேன்னு வரா, நந்தகாவிலேருந்து ஓடி வரா. இந்த கோபிகைகளை கண்ணன் மீட் பண்றது வம்சி வட் கீழே. இந்த வம்சி வட்ல நின்று கண்ணன் கோபிகள் இடத்துல பேசுறான். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்வாகதம் ஓ மகாபாகாக பிரியம் கிம் கரவாணி வஹ பிரஜஸ்யாமநாமயம் கச்சித் கச்சித் ப்ரூதஹ ஆகமன காரணம். ரொம்ப அழகு பாருங்க. இந்த கோபிகள் சகலத்தையும் விட்டுட்டு ஊர்ல எல்லாரும் என்னெல்லாமோ சொல்லுவா, இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கூட கவலைப்படாம வந்துட்டாலாம். வந்தவர்களை பார்த்து கண்ணன் ஆனந்தமா ஸ்வாகதம் ஓ மகாபாகா, ஏ மகாபாகியமுடைய பெண்களே ஸ்வாகதம், வெல்கம், கமான் மை டியர் கோபி அப்படின்னு ஒவ்வொருத்தையா பார்த்து பகவான் அப்படி ஆனந்தமா வாடி வா, அப்படி கண்ணாலே வா 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 வா, வெல்கம் வெல்கம் மை டியர் அப்படின்றானா கண்ணன். ஸ்வாகதம் ஓ மகாபாகா. இந்த கண்ணனுடைய இந்த காதல், அந்த உரிமை. அர்ஜுனன் பார்த்தோன்னே அர்ஜுனா வாடா வாடா எப்படி இருக்க, அந்த அந்த அன்பு இருக்கு பாருங்க, பியாண்ட் வேர்ட்ஸ். அதே மாதிரி இப்ப கோபிகள் வந்துட்டா இல்லையா, ஸ்வாகத்தம் வாங்க வாங்க, ஏ கோபிகளே ஐ எல்லாரும் வந்தாச்சா, ஜோர் ஜோர் ஸ்வாகதம் ஓ மகாபாகா. கண்ணன் வரவேற்கணும். இந்த உலகத்துல இந்த ஒரு நாளுக்காக எவ்வளவு நாள் வேணா காத்துட்டு இருக்கலாம் இல்லையா, வா 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 அப்படின்னு. அதோட அழகு என்ன தெரியுமா, பிரியம் கிம் கரவாணி வக, உனக்கு உங்களுக்கு நான் என்ன பிரியம் பண்ணட்டும், வாட் யூ வாண்ட், நான் என்ன பண்ணட்டும் சொல்ல, உங்களுக்கு என்ன வேணும், என்ன பியூட்டிஃபுல், எனக்கு இது வேணும் நாம கேட்கிறதோ, உனக்கு என்ன வேணும்னு கண்ணன் கேட்கிறான் இல்லையா. அப்ப கோபிக்கு எவ்வளவு வசதி. ஸ்வாகதம் ஓ மகாபாகா பிரியம் கிம் கரவாணி வக, நான் உனக்கு என்ன பிரியம் பண்ணட்டும், ஓ மை குட்னஸ். அதானே கிருஷ்ணன், என்ன பண்ணட்டும், உனக்கு என்ன பிரியம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் கேட்கிறான், விரஜஸ்யானாமயம் கச்சித்து, விரஜஸ்ய அனாமயம் கச்சித்து. நம்ம ஊர்ல சௌக்கியம் தானே, ஒன்றும் அசுரால ஒன்றும் வரல அப்படின்னா நீங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்து. இந்த மாதிரி கண்ணன் பேசுவானா, பேசிட்டு தான் இருக்கா. நீங்க கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது கண்ணன் வா 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 வான்னு கூப்பிடுறான். ஸ்வாகதம் ஓ மகாபாகா பிரியம் கிம் கரவாணி வகை. இப்ப நான் சொல்ல விஜயம் வச்சுக்கோங்க, வாங்க வாங்கோ, எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணட்டும். இந்த வார்த்தைகள் உங்கள் கண்ணன் உங்களிடத்துல ஒவ்வொரு நாளும் கேட்கிற. காத்த எழுதுனா வா எழுந்தியா, குட் மார்னிங், நீங்க என்ன பண்ணட்டும் உனக்கு. ஒரு ராத்திரி படுக்கும்போது தூக்கம் வருதா, தூங்கு, என்ன பண்ணட்டும் உனக்கு, தூங்க வைக்கிறது என்ன பண்ணட்டும், கேளுங்கோ, பேசுங்கோ.
स्वागतं वो महाभागाः प्रियं किं करवाणि वः 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 ரொம்ப பிடிச்ச வார்த்தைனால அழுதுருக்கேன் இந்த வார்த்தைகளுக்கு என்ன காருண்யம் என்ன உரிமை என்ன அக்கறை என்ன காதல் என்ன ஒரு கம்பீரியம் என்ன என் கோபிகள் வாங்கோடி அப்படின்னு கூப்பிடுறதுக்கான ஸ்வாகதம் ஓ மகாபாஹா பிரியம் கிம் கரவாணி வஹ ராதே கிருஷ்ணா இந்த ஆனந்தத்திலேயே இருங்கோ இதுலேயே அப்படியே கிருஷ்ணனை வந்து கோபிகள் மீட் பண்ணிட்டா அவர்கள் வந்து மீட் பண்ண இடம் இந்த வம்சி வட் சூப்பர்ல இந்த இடத்துக்கு போய் நிற்கணும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் சொல்லுவோம் அனுபவிப்போம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो वंशी वट की जय राधे कृष्णा।